வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழ்ல என்ன பார்க்க போறோம்னா, ஆடியன்ஸ்ல நிறைய பேர் தொடர்ந்து இந்த கமெண்ட்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க. அதாவது கோல்டு பீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லது மெட்டல்ல இன்வெஸ்ட் பண்றது பெஸ்ட்டா அப்படின்லாம் கேட்குறீங்க. அதுக்கான கிளாரிட்டி நான் உங்களுக்கு நிச்சயமா கொடுக்குறேன். உங்களை நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன், கமெண்ட்ல இருக்கவங்ககிட்டயும் பேசியிருக்கேன், கோல்டு பீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, மெட்டல்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா. பட் ஜென்ரலாக நான் வீடியோவில் பேசுறது இல்லை. பட் இன்னைக்கு நம்ம அதை பத்தி பேசுவோம். ரைட்டா? ஓகே. இந்த பீஸ் யாருக்கு பெஸ்ட், மெட்டல் யாருக்கு பெஸ்ட்டுங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் த பீப்புள். ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்கிறத பொறுத்து, உங்களோட மைண்ட் செட் என்ன இருக்குங்கிறத பொறுத்து அது மாறுபடுமே தவிர இது பெஸ்ட்டு அது பெஸ்ட்டுன்னு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அலோகேட்லாம் பண்ண முடியாது. ஸோ நான் உங்களுக்கான கேட்டகரி சொல்கிறேன். நீங்கள் எதில் ஃபாலோ ஆகிறீங்களோ நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? கோல்டு மெட்டலாக வாங்கும்பொழுது உங்களுக்கு ஒருவேளை ஆர்னமெண்ட்டாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் போடுவாங்க. ஒரு 8%, 12%, 14% கூட வேஸ்டேஜ் போடுவாங்க. பட் காயினாக வாங்கும்போது ஜஸ்ட் ஒரு 200 ருபீஸ் சம்திங் அந்த மாதிரி சார்ஜஸ் பண்ணிப்பாங்க. பட் நம்ம கோல்டு பீஸாக வாங்கும்பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி எந்த சார்ஜஸும் கிடையாது. அது என்ன ஆகும்னா, பட் சார்ஜஸே கிடையாது. அந்த மாதிரியான சார்ஜஸ் கிடையாது தவிர இதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்று வச்சிருப்பாங்க. ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ன்னு 0.3லேருந்து 0.5 வரைக்கும் இல்லை 0.7 வரைக்கும் கூட டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஒரு சார்ஜஸ் இருக்குது. அதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த சார்ஜஸ் இருக்கும். பட் இந்த சார்ஜஸ் என்ன டிஃபரன்ஸ்னா, அவங்க சார்ஜ் பண்ணுறது ஒன் டைம், அதாவது உங்ககிட்ட எப்போ விற்கிறாங்களோ அப்போ மட்டும்தான் அந்த சார்ஜஸ் பண்ணுவாங்க. பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எத்தனை நாள் உங்ககிட்ட இந்த பணம் இருக்கோ, இந்த சொத்து இருக்கோ, அத்தனை நாளும் இந்த சார்ஜஸை பண்ணிக்கிட்டே இருப்பாங்கங்கிறது தான் இதில் இருக்கிற பிரச்சனை. ஓகே, ரைட். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் ஒரு கோல்டை வாங்கணும்னா கண்டிப்பாக எங்கே போகணும்? நகை கடைக்கு போகணும். விற்கணும்னா எங்கே போகணும்? அதுக்கான இடத்துக்கு போகணும். பணம் வேணும்னா எனக்கு நகை கடையில் போய் நீங்கள் கோல்டை விற்றீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணுவாங்களே தவிர அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா உங்களுக்கு பணமாக தருவாங்கங்கிறதுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது. பட் வெளியே உங்களுக்கு அதுக்குன்னே சில மார்க்கெட் இருக்குது, கோல்டு விற்கிற மார்க்கெட்டில். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2% இல்லைன்னா 1.5% சார்ஜஸ் ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை பே பண்ணிவிடுவாங்க. ஆனால் கோல்டு பீஸில் அந்த பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் ஆன் த மூவ் ஆன் த கோல ஒரு கிளிக்கில் நீங்கள் என்ன பண்ண முடியும், இதை செல் பண்ண முடியும். பட் நான் பொதுவாக என்ன சொல்லியிருக்கேன், லேண்டு, ஸ்டாக்ஸு, கோல்டு இது என்றைக்குமே நீங்கள் வாங்குறதுக்கு மட்டும்தான் யோசிக்கணுமே தவிர விற்கிறதுக்கு என்றைக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. கரெக்டாக? அப்படி இருக்கும்போது நீங்கள் விற்கிற பாயிண்ட்டை இங்கே எடுத்துகிட்டே வராதிங்க. உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சின்னா நீங்கள் பேங்க்கில் கொண்டு போய் நகையை வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த பணத்தை வாங்கிக்கோங்க. நாளைக்கு அதை மீட்ணுன்ற கமிட்மெண்ட்டோட இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நாளைக்கு அதை வித்துட்டு அதுக்கப்புறம் அதிகமான ரேட்டில் போய் வாங்குறதுலாம் பாசிபிளே கிடையாது. இன்னைக்கு 4000 ரூபாய்க்கு விட்டவங்கலாம் இன்னைக்கு 8000 ரூபாயில் பிடிக்கலான்னு பார்த்தாங்க. 8000 ரூபாயில் விட்டவங்கலாம் இன்னைக்கு 12,000 ரூபாயில் பிடிக்கலாமான்னு பார்த்துட்டு இருக்கேன். இதான் நிலைமை இன்னைக்கு. கோல்டு பீஸில் இருக்கிற ஒரு ப்ளஸ் என்னன்னா உங்களுக்கு சேஃப்டி. ஆனால் மெட்டலில் நீங்கள் அதை செக்யூர் பண்ணுறதுக்கு ஒன்று வீட்டில் லாக்கர் வைக்கணும், இல்லைன்னா பேங்க்கில் ஒரு லாக்கர் வச்சு அதுக்காவது பே பண்ண வேண்டியிருக்கும். இந்த எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு வந்துடும். பட் நிறைய வைக்கலாம் அதில். பட் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதுனா இப்படி ஒன்று இருக்குது, உங்களுக்கு எது சூட் ஆகும்னு பாருங்கள். உங்கள் வீட்டிலே சேஃப்டி இருக்குன்னா உங்கள் வீட்டில் தாராளமாக வைக்கலாம், சேஃப் கார்டு இருக்குன்னா வச்சுக்கலாம், பண்ணலாம். பட் இந்த பீஸில் என்ன ப்ராப்ளம்னா, சேஃப்டி கூடவே இன்னொரு பிரச்சனை இருக்குது, பதட்டம். மார்க்கெட் ஏறும் போதும் இறங்கும் போதும் உங்களுடைய ப்ரெஷர் என்ன பண்ணணும்னா ஏற்றி விடும். புரியுதா? பதறும். ஆனால் அதுவே ஒரு மெட்டலாக இருக்கும்போது நமக்கு எந்த பதட்டமே வராது. ஏன்னா அது நம்ம பொருள், நம்ம வீட்டில் இருக்குது, நம்ம ஒய்ஃப் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம குழந்தைங்க யூஸ் பண்ணுறாங்க, அம்மா யூஸ் பண்ணுறாங்கிற ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும். ஆனால் பீஸ்ல அதெல்லாம் கிடையாது. இன்னைக்கு 4% குறைஞ்சுன்னா அப்படியே படபடன்னு ஆயிரும். ஆஃபீஸில் செஞ்சுட்டு இருக்க வேலையெல்லாம் தொடர்ந்து உங்களால் கான்சென்ட்ரேட்டடாக பார்க்கவே முடியாது. ஏன்னா 4% குறையுதே. ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் பீஸ் வச்சுருந்தீங்கன்னா குறைஞ்சா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். இல்லை, அதுதான் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அதனால் போர்ட்ஃபோலியோவில் எப்போவுமே கோல்டு கூட அதிகமாக வச்சுக்காதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, பட் கம்மியாக மெயின்டைன் பண்ணுங்கள், ஒரு அளவுக்கு மெயின்டைன் பண்ணுங்கள். அது எவ்வளோ உங்களுக்கு தேவைங்கிறது உங்களுக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இந்த சேஃப்டியும் நீங்கள் பார்க்கணும் இல்லையா? இப்போ பரவாயில்லைங்க, எங்கள் வீட்டில் வச்சுக்கிறதே பெஸ்ட்டுங்கிறவங்க மெட்டல் வாங்கிக்கோங்க. இல்லைங்க பதட்டெல்லாம் நான் வராதுங்க, நல்லா பார்க்கவே மாட்டேன் மார்க்கெட்டுங்கிற கோல்டு பீஸாக கூட வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் யாருக்கு இது அதிகமாக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கோல்டு வாங்க போகிறேன், இந்த வருஷம் கடைசியில் நான் வாங்க போகிறேன். பட் அவ்வளோ பணம் இப்போ என்கிட்ட இல்லை. மாதம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கிடைக்கிற பணத்தை என்ன பண்ணலான்னா எஸ்ஐபி மாதிரி உள்ளே போட்டுகிட்டே ஒரு கட்டத்தில் என்ன பண்ணலான்னா அந்த ப்ரைஸை புக் பண்ணிக்கலாம், அன்றைக்கி இருக்கிற ரேட்டை. அப்போ நம்ம வாங்கும்பொழுது என்ன ரேட் இருக்குமோ அதுக்கு ஈக்குவலாக அந்த பொருளை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆர்னமெண்ட்ஸாக எடுத்து வைக்கிறது தான் நல்லது. ஏன்னா அதுதான் பேங்க்கில் ப்ளெட்ஜ் பண்ண முடியும். காயின்ஸும் பாரும் என்றைக்குமே பேங்க்கில் ப்ளெட்ஜ் பண்ண முடியாது. அதெல்லாம் நீங்கள் லோக்கல் சேட்டு கடையில் தான் ப்ளெட்ஜ் பண்ண முடியும். வட்டிலாம் 3% 2% போடுவோம். ஆனால் அங்கெல்லாம் போகாதீங்க, சரியா? ஸோ ஆர்னமெண்ட் வேணாம் அப்படிங்கிறவங்க, எனக்கு எந்த தேவையும் வராது சார், அப்படிலாம் ப்ளெட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் காயினாவோ பாராவோ எடுத்துக்கலாம், சரியா? ஸோ இப்போ பீஸில் இன்னொரு ப்ளஸ் மைனஸ் இருக்குது, அதையும் சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம தங்கமாக வாங்கி நீங்கள் விற்கிறப்போ உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு. ஆனால்
10,000 கோல்டு பீஸ் வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னால் 3 வருஷத்துக்குள்ளே விற்றீங்கன்னா உங்களோட இன்கம் டேக்ஸில் அது அஃபெக்ட் பண்ணும். அதில் வரக்கூடிய ப்ராஃபிட் சொல்கிறேன், அந்த ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் இன்கம் டேக்ஸ் கன்சிடர் பண்ணணும். ஒருவேளை 3 வருஷத்துக்கு மேலே விற்றீங்கன்னா 20% ப்ராஃபிட்டில் நீங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ இந்த டேக்ஸ் பெனிஃபிட்டும் உங்களுக்கு நார்மல் மெட்டலில் பெருவாரியான மக்களுக்கு அப்ளையே ஆகாது. இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குல்ல உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் விற்றீங்களா விற்கலையான்னு உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியாது, ஒரு வேளை நீங்கள் விற்றிருந்தாலும் கூட. ஸோ இது பீஸ் அப்படி கிடையாது, உங்களுடைய பேன் நம்பரில் ட்ராக் ஆகும். இது நான் சரி தவறுக்குள்ளே போகலை, இப்படி தான் இன்றைக்கி சூழ்நிலை இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்ல புரிய வைக்க வந்தேன். ஸோ இப்போ நீங்கள் டிஜிட்டல் கோல்டில் ஒரு வேளை நான் வாங்கட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஜிட்டல் கோல்டுமே உங்கள் பேன் நம்பரில் ஆக்சுவலாக ட்ராக் ஆகும். ட்ராக் ஆகாமலாம் போகாது, உங்கள் பேன் நம்பரோட ட்ராக் ஆகும். அவங்களுக்கு என்ன ரூல் இருக்குன்னா, ஆஸ் எ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி எந்த கஸ்டமர்கிட்ட நீங்கள் தங்கத்தின் பேர் சொல்லி பணம் வாங்கினாலும் அதை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு ரூல் இருக்குது. அந்த வகையில் அதுவும் ட்ராக் ஆகிடும். ஒன்று. ரெண்டாவது, ஒருவேளை அந்த கம்பெனி உங்களுடைய பணத்துக்கு ஈக்குவலாக தங்கத்தை வாங்கி அவங்களுடைய ஸ்டோரேஜில் வைக்கலன்னா இது உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் பார்க்குறாங்க? செபியோ கவர்மெண்ட்டை மானிட்டர் பண்ணுறாங்களா கேட்டால் நோ, அந்த மாதிரி எந்த மெக்கானிசமும் கிடையாது அவங்களுக்கு. அவங்க சொல்கிறது தான் ரேட்டு. இன்றைக்கி என்ன மார்க்கெட் ரேட்டுன்றதை பொறுத்து நீங்கள் கொடுத்துருவீங்க, நாளைக்கு வாங்கும்போது அதே மாதிரி மார்க்கெட் ரேட்டை வச்சு வாங்கிக்குவீங்க. ஆனால் இது உண்மையிலேயே அவங்க தங்கத்தை ப்ரிசர்வ் பண்ணுறாங்களாங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஸோ தெரியாத இடத்துல ரிஸ்க் எடுக்காதீங்க. அப்படி நீங்கள் டிஜிட்டல் கோல்டு வாங்குறத விட பீஸ் பெட்டரானா பீஸ் பெட்டர். இல்லை சார் அந்த மாதிரி குழப்பம்லாம் எனக்கு இல்லைன்னா பீஸை விட மெட்டல், நான் பொதுவாக என்ன சொல்லுவேன்னா என்னோட வீட்டில் பீஸாக கன்சிடர் பண்ணுறதை விட மெட்டலாக தான் கன்சிடர் பண்ணுவேன். ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் பார்க்கிங் அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணுவேனே தவிர, இந்த வருஷம் நான் எப்படியாவது கோல்டு வாங்க போகிறேன்னா பார்க்கிங் அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ணுவேனே தவிர, ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன் நம்மளுடைய மனசை பெரிதாக பாதிக்கும். அதனால தான் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. வீட்டில் இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும், நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க, உங்களுக்கு சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ்லாம் வீட்டில் இருக்காங்கிறத பார்த்து நவ் யூ ஹாவ் டு டேக் அ டெசிஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும். இன்னும் நிறைய உங்களுக்கு வேறு ஏதாவது கேட்கணும், இல்லை இந்த கம்பெனி பற்றியாவது நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கண்டிப்பாக போடுங்க. நான் நிச்சயமாக உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து கொடுப்பேன். ஆனால் எல்லா கம்பெனியும் நீங்கள் அனலைஸ் பண்ணி சொல்லி கேட்குறீங்க, எல்லா கம்பெனியும் பண்ண முடியாது. பெருவாரியான மக்கள் கேட்கக்கூடிய கமெண்ட்டை நான் கண்டிப்பாக அனலைஸ் வீடியோவை கண்டிப்பாக பண்ணி போடுறேன். ஸோ கம்யூனிட்டியில் ஏற்கனவே சேர்ந்தவங்களுக்கு இந்த கோல்டு பீஸை பற்றி நான் பேசியிருக்கேன். சேராதவங்க ஒரு வேலை சேரணும்னு விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் ஒரு வீடியோ இருக்கும், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பில்டிங் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம். ஓகேவா? அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி.